குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல மீண்டுமே நம்ம அஜித் சார் ஒரு திரைப்படத்துல நடிக்க இருக்காரு. இது அஜித் சாருடைய 64வது திரைப்படமாகும். ஒரு கட்டத்துல ஆதிக் அவர்களே அதனை உறுதி செய்தாரு. அதனால இந்த படத்தை யார் தயாரிக்க போறாங்க அப்படின்றது மட்டும்தான் இன்னும் ரசிகர்களுக்கு தெரியாமல் இருந்தது. நம்ம அஜித் சார் தரப்புமே அதனை சஸ்பென்ஸ் ஆக வச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸே தயாரிக்க முன் வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நம்ம இயக்கியவர்களுக்கு இந்த திரைப்படத்திற்காக கிட்டத்தட்ட 200 கோடிகளுக்கு மேல சம்பளம் அப்படின்னுமே சொல்லப்படுது. படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 450 கோடி வருதாம். சோ இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா பேன் இண்டியன் அளவுல ரிலீஸ் ஆக இருக்கு. சோ சன் பிக்சர்ஸ் தயாரித்தாலே கண்டிப்பாக பேன் இண்டியன் படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு சன் பிக்சர்ஸ் அடுத்தடுத்த படத்தையுமே பேன் இண்டியன் ஆக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படமுமே பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆச்சு. நல்ல வரவேற்புமே பெற்றது. இதனடுத்து ஏகேவுடைய படத்தை தயாரிப்பதால சன் பிக்சர்ஸ் மிகுந்த குஷியில இருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம அஜித் சாருடைய அடுத்தடுத்த படம் பற்றியுமே முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. அதன்படி 65 திரைப்படத்தை எஸ் ராஜமௌலி அவர்கள் இயக்க போவதாக ஒரு டாக் போய் கொண்டிருக்கு. சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருதா. சோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 பாகங்களாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களாம். படத்துடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 2000 கோடி வரை வரும் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.